Exercise 1.4 question 5. A family of 3 people went out for dinner in a restaurant. அவங்க ஒரு ஃபேமிலியில் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, டின்னருக்காக ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. The cost of 2 தோசை 3 இட்லிஸ் அண்ட் 2 வடை. 2 தோசை 3 இட்லி 2 வடை is 150 rupees. Next, the cost of 150 rupees. Cost of 2 dosai 2 idli 4 vada is 200 rupees. The cost of 5 dosai 4 idlis and 2 vada is 250. The family has rupees 350 in a hand. அதாவது 2 தோசை 2 தோசை 3 இட்லிஸ் 2 வடை வந்து 150 rupees. இதே இது வந்து 2 தோசை 2 இட்லிஸ் 4 வடை இஸ் 200 rupees. 5 தோசை 4 இட்லிஸ் அண்ட் 2 வடை இஸ் 250 rupees. The family has 350 in a hand. ஆனால் அந்த ஃபேமிலியோட கையில் வந்து 350 rupees தான் இருக்குது. They eat 3 தோசை and 6 இட்லிஸ் and 6 vadai. Will they be able to manage to pay the bill within the amount they had? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 தோசை 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்றாங்க. அதுக்கு வந்து இந்த 350 அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எனஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். பில் பே பண்ணுறதுக்கு இந்த 350க்குள்ளே இருக்கான்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் பிஏ தோசை, ஒய் பிஏ இட்லி, இசட் பிஏ வடை. ஸோ எக்ஸ் ஒய் இசட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, 2 தோசை 3 இட்லிஸ் 2 வடை இஸ் 150. 2 தோசை 2 எக்ஸ், தோசையை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இட்லியை ஒய்ன்னு எடுத்திருக்கோம், இசட்டை வடைன்னு எடுத்திருக்கோம். அப்போ 3 இட்லி 2 வடை இசட் ஈக்குவல்ஸ் டு 150 rupees. ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு 2 தோசை 2 இட்லி 4 வடை. 2 தோசை 2 இட்லி 4 வடை ஈக்குவல் டு 200 rupees. ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். 5 தோசை 4 இட்லிஸ் 2 வடை. 5 தோசை 4 இட்லிஸ் 2 வடை 250 rupees. ஈக்குவேஷன் 3. என்ன ஃபைன் பண்ண போகிறோம், நம்ம கிராமர்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் ரேட் என்னன்னு ஃபைன் பண்ணி அவங்க சாப்பிட்டதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணி அந்த அமௌண்ட் என்னஃபாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். The family has rupees 350 in hand. அவங்க கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து 350 rupees. ஸோ அப்போ அவங்க சாப்பிட்ற 3 தோசை 6 இட்லி 6 வடைக்கு இந்த அமௌண்ட் வந்து எனஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ ஏங்கிறது என்னது, கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். 2 3 2 2 2 4 5 4 2. எக்ஸுங்கிறது வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட். பிங்கிறது கான்ஸ்டன்ட் 150 200
250. இப்போ இதிலேருந்து இதை வந்து நம்ம டிட்டர்மினேஷன் பார்ப்போம். அப்போ டெல்லு தான் டிட்டர்மினேஷன் எடுப்போம். அப்போ என்னது டிட்டர்மினேஷன் ஆஃப் 2 3 2 ஏயோட வேல்யூவை தான் டிட்டர்மினேஷன் எடுப்போம். 2 3 2 2 4 5 4 2. இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் எடுக்கும்போது ரூல்ஸ் என்ன பண்ணுவோம், 3x2க்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுப்போம். அப்போ 2 2ஓட கோஃபேக்டர் என்னது 2 4 4 2 2 4 4 2 மைனஸ் 3, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3. 3ஓட கோஃபேக்டர் இந்த ரோ இந்த காலம் வச்சுட்டு 2 4 5 2 2 4 5 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 2ஓட கோஃபேக்டர் என்னது இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு 2 2 5 4 2 2 5 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். என்ன வரும்னு 2 2 2 சார் 4 மைனஸ் 4 4 சார் 16 மைனஸ் 3 2 2 சார் 4 மைனஸ் 5 4 சார் 20 ப்ளஸ் 2 2 4 சார் 8 மைனஸ் 5 2 சார் 10. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ என்ன வரும் 2 4 மைனஸ் 16 மைனஸ் 12. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 4 minus 20 minus 16 plus 2 8 minus 10 minus 2 2 into minus 12 minus 24 minus 3 minus 16 minus minus plus ஆகும். 3 into 16 சார் 16 3 ஆல multiplication பண்ணா 6 3 சார் 18 remainder 1 1 3 சார் 3 3 plus 1 4 48 2 into minus 2 minus 4. இப்போ மைனஸ் டேமையும் ஆட் பண்ணுவோம். minus 24 minus 4 minus 28 plus 48. அப்போ டெல்லோட வேல்யூ minus 28 plus 40 20. டெல்லோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு del 1 del 1ங்கிறது என்னது del 1னா என்னன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்கு 150 200 250. இங்க என்ன இருக்கு 3 2 ரோ 2லையும் ரோ 3லையும் எந்த சேஞ்ச் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கிறோம். சரி, காலம் 1லையும் காலம் 2லையும் எந்த சேஞ்சும் இல்லை 2 4 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 150 150ஓட கோஃபேக்டர் என்னது 2442 மைனஸ் 3 3ஓட கோஃபேக்டர் என்னது 200 4 252. நெக்ஸ்ட் 2ஓட கோஃபேக்டர் 200 2 254 200 2 254 150 2 2s are 4 minus 4 into 4 16 minus 3 2 into 200 400 minus 250 into 4 4 zeros are 0 5 4s are 20 remainder 2 2 4s are 8 8 plus 2 10 1000 plus 2 4 into 200 800 minus 250 into 2 500 150 4 minus 16 minus 12 minus 3 400 minus 1000 minus 600 plus 2 800 minus 500 300 150 into 12 multiplication பண்ணுவோம். 150 into 12 0 10 5 2s are 10 remainder 1 1 2s are 2 2 plus 1 3 0 5 1. அப்போ என்ன வரும் 0 0 8 1 1800. இப்போ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1800 மைனஸ் 3 into மைனஸ் 600 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். 3 6 are 18. அப்போ 00
plus 2 into 3 6 அங்க double zero இருக்கு 600 minus 1800 plus 800 cancel ஆகும். அப்போ del 1 equal to 600. next del 2 del 2ங்கிறது என்ன பண்ணுவோம் 2ங்கிறதுனால செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் காலமை அப்படியே வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் காலம் என்னது 2 to 5 அதை அப்படியே வச்சுக்குவோம் 2 to 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம்க்கு என்ன பண்ணுவோம் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம் 150 200 250. தேர்ட் காலமை அப்படியே வச்சுக்குவோம் 242. இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் வேல்யூ எடுப்போம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 2 2ஓட கோஃபேக்டர் என்னது 204 252 204 252 மைனஸ் 150 150ஓட கோஃபேக்டர் என்னது 2452 2452 2ஓட கோஃபேக்டர் என்ன 2 200 5 250 2 200 5 250 2 2 into 200 400 minus 250 into 4000 minus 150 2 into 2 4 minus 5 4s are 20 plus 2 2 into 250 500 minus 5 into 200 1000 2 into 400 minus 1000 minus 600 4 minus 20 minus 60 plus 2 500 minus 1000 minus 500 2 into minus 600 6 into 2 12. அப்போ நமக்கு இங்கே 1200 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 150 into 16 15 16 மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் 15 into 16 0 6 5s are 30 0 remainder 3 1 6 are 6 6 plus 3 9 1 5s are 5 1 into 1 1 0 14 remainder 1 240 240 இங்கே வந்து ஒரு 0 இருக்குது அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும் அப்போ 2400 150 into 16 2400 2 into minus 500 minus 1000. இப்போ மைனஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம் minus 200 minus 1200 minus 1000 அப்போ minus 2200 plus 2400 இப்போ minus 2200 plus 2400 என்ன வரும் 200. அப்போ del 2ஓட வேல்யூ 200. அப்படிங்கிறது என்னது நமக்கு தேர்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் காலமை அப்படியே வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் காலம் என்னது 2 2 5 செகண்ட் காலம் என்னது 3 2 4 தேர்ட் காலம் தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அது என்னது 150 200 250 கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் வேல்யூ எடுப்போம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ 2ஓட கோஃபேக்டர் என்னது 2 200 4 250 2 200 4 250 மைனஸ் 3ஓட கோஃபேக்டர் என்னது 2 200 5 250 2 200 5 250 நெக்ஸ்ட் 150ஓட கோஃபேக்டர் என்னது 2 2 5 4 2 2 5 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் 250 into 2 500 minus 4 into 200 800 minus 3 2 into 250 500 minus 5 into 200 1000 4 2s are 8 minus 5 2s are 10 500 minus 3 500 minus 800 minus 300 500 minus 1000 minus 500 plus 150 8 minus 10 minus 2 2 into minus 300 minus 600
மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 into 5 15 அப்போ 1500 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 150 into 2 300 இப்போ மைனஸ் டைமே ஆட் பண்ணுவோம் minus 600 minus 300 minus 900 plus 1500 அப்போ minus 900 plus 1500 plus 600 அப்போ del 3 ஓட வேல்யூ 600 அப்போ del ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் del ஓட வேல்யூ 20 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் del 1 ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 600 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் del 2 ஓட வேல்யூ 200 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் del 3 ஓட வேல்யூ 600 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம் xyz வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் xங்கிறது என்னது del 1 divided by del இப்போ x equal to 600 divided by 20 120 are 20 3 30 20 are 600 அப்போ x equal to 30 next y ங்கிறது என்னது del 2 divided by del 2 வேல்யூ என்னது 200 del ஓட வேல்யூ 20 1 0 0 0 1 2 are 2 10 2 are 20 அப்போ y is equal to 10 next z ஓட வேல்யூ என்னது 600 சாரி del 3 ஓட வேல்யூ 600 அப்போ 600 divided by 20 zங்கிறது என்னது del 3 divided by del ஓட வேல்யூ del 3 வந்து 600 del ஓட வேல்யூ 20 1 2 are 2 30 2 are 60 அப்போ z is equal to 30 அப்போ நமக்கு ஒரு தோசையோட ரேட் வந்து 30 ஒரு இட்லியோட ரேட் வந்து 10 ஒரு வடையோட ரேட்டு 30 இப்போ அவங்க எவ்வளோக்கு சாப்பிட்ருக்காங்க 3 தோசை they ate 3 தோசை 6 இட்லி and 6 வடை 6 இட்லிஸ் and 6 வடை இப்போ அதை ஃபைண்ட் பண்ணுவோம் 3 into தோசையோட ரேட் எவ்வளோ 30 ப்ளஸ் 6 இட்லியோட ரேட் என்னது 10 ப்ளஸ் வடையோட ரேட் என்னது 20 30 3 into 30 90 6 into 10 60 6 into 30 180 90 plus 60 150 180 150 plus 180 150 plus 180 0 13 remainder 1 330 அப்போ அவங்க 330 ரூபீஸ்க்கு சாப்பிட்ருக்காங்க இதுதான் they eat 330 rupees இவ்வளோ அமௌண்ட்டுக்கு சாப்பிட்ருக்காங்க இதுதான் ஆன்சர்